ஹலோ வியூவர்ஸ், குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. மம்மிஸ் எல்லாம் என்ன லஞ்ச் செய்கிறதுன்னு தலையை பிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் 10 minutes செய்யக்கூடிய ஈஸியான லஞ்ச் வெரைட்டி செய்ய போகிறேன். சாதம் மட்டும் நம்ம வடித்து வச்சுக்கிட்டோன்னா போதும். இந்த ரைஸை செய்யறதுக்கு வந்து மேக்ஸிமம் 10 minutes ஆகும். ஸோ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். அந்த 4 வெரைட்டி என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கார்லிக் ரைஸ் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பூண்டு மட்டும்தான் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ். மற்றது எல்லாமே ரொம்ப நம்ம நார்மலாக தாளிக்கிறது தான். இன்றைக்கி ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு காரம், நான் இன்றைக்கி 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 6 பல்ல வந்து நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம். இதில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை போட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் போட்டதுக்கப்புறமா இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலரிட்டிங்கன்னா அவ்வளோதான், கார்லிக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து வெறும் அப்பளம் இல்லைனா வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு சூப்பராக நீங்கள் லஞ்ச் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததான் வந்து நான் வந்து பெப்பரில் வந்து ரைஸ் பண்ண போகிறேன். இதுக்கும் வந்து நமக்கு எந்த இன்க்ரீடியன்ஸும் பெருசாக தேவை கிடையாது. மிளகு தூள் இருந்தால் மட்டும் போதும். ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, நான் வந்து முந்திரி ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிப்போம். வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதம், இன்றைக்கி நான் 1 கப் சாதம் எடுத்திருக்கேன், அதை போட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை கலரி ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம வந்து இதை அப்படியே அடுப்புலேயே வச்சுருப்போம். அவ்வளோதான், பெப்பர் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கும் வந்து சிம்பிளாக அப்பளம், வாழைக்காய் ஃப்ரை பண்ணி இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்க டைமில் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தொண்டைக்கு அது ரொம்ப நல்ல இதமாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை சாதம், பீனட் ரைஸ். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பீனட்டை வந்து பொடி பண்ணி ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை வந்து ஃப்ரைங் பேனில் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துப்போம். இது கூடவே 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஹையில் வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய், நான் இன்னைக்கு 2 சேர்த்துருக்கேன், இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன். இது கூட ஒரு துருவின தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஆற வச்சு இதை நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக ஒரு 10 வேர்க்கடலை அளவுக்கு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதில் வடித்து வச்சுருக்க அந்த 1 கப் ரைஸை போட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த வேர்க்கடலை பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவையான உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கலாம்.
இதில் ஆப்ஷனலாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, ரொம்ப மணமாக நல்லாயிருக்கும். அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது வந்து புதினா சாதம், மின்ட் ரைஸ். இதை வந்து கொஞ்சம் மசாலா போட்டு நான் வாசனையாக செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு பிளெண்டரோட ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்துக்கிறேன். அதில் 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சின்னதாக பட்டை, பாதி பிரியாணி இலை, அப்புறம் 3 லவங்கம், இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு இது கூட ஒரு அரை வெங்காயம், ஒரு அரை கப் இருந்தால் போதும், பாதி வெங்காயம் வந்து போட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்க அந்த புதினாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம வதக்கினோன்னா தண்ணியெல்லாம் வதங்கி நமக்கு ஆயில் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரைஸ் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு நான் 1 கப் சாதம் சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்தை அதில் விட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த சாதம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட நீங்கள் அப்பளம் இல்லைனா வந்து வெறும் ரைத்தா வச்சு கூட இதை சாப்பிடலாம். இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.